ஒரு நாள் முழுக்க எல்லா கடிகாரங்களும் ஒரே நேரத்தில் நின்று போச்சுன்னா உலகமே நின்று போயிடுமா? இல்லை நாம் இத்தனை நாள் நம்பி வாழ்ந்த அந்த ஒரு ஒழுங்கு, அந்த ரொட்டீன், இந்த நேரம் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச நம்பிக்கை தான் மெதுவாக உடைஞ்சு போயிடுமா? நேரம் இல்லாமல் மனித வாழ்க்கை எப்படியெல்லாம் சிதறுது, அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற உண்மைதான் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு கதையின் மடியில். கதை மாதிரி ஆரம்பித்து ஒரு புரிதலாக மாறுற ஒரு அமைதியான பயணமாக இது இருக்க போகுது. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு நாள் முழுக்க எல்லா கடிகாரங்களும் ஒரே நேரத்தில் நின்று போச்சுன்னா என்னதான்? ஃபோன் ஸ்க்ரீனில் நேரம் தெரியாது, ஆஃபீஸ் மீட்டிங்குக்கு எந்த ஷெடியூல்னு தெளிவாக தெரியாது, ட்ரெயின் எப்போ கிளம்பும், ஃப்ளைட்டை எப்போ வரும் அப்படிங்கிறதுமே கூட யாருக்குமே உறுதியாக தெரியாது. அந்த ஒரு குழப்பமான நிலையில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிற ரிதம் நம்ம கையில் இல்லை, அது ஒரு இன்விசிபிள் சிஸ்டம் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத மனிதன் முதன்முறையாக கவனிக்கிறான். அந்த நைட்டு உலகமே கொஞ்சம் அப்படி தடுக்கி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் வரல, அலாரம் வேலை செய்யலை, டிஜிட்டல் கிளாக்ஸ் ஃப்ரீஸ் ஆச்சு. சில நிமிஷங்களுக்குள்ள மக்கள் பேனிக் ஆக ஆரம்பித்தாங்க. மணி என்னப்பா ஆகுது, டைம் என்ன அப்படின்னு கேட்குற ஒரு சாதாரண கேள்விக்கு கூட யாருக்குமே சரியான பதில் தெரியல. ஷாப் ஓனர்ஸ் க்ளோசிங் டைம் தெரியல, ரயில்வே ஸ்டேஷனில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல, ஆஃபீஸில் டெட்லைன்ஸ் மீனிங்ஃபுல் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு மனித ரொட்டீன் முழுசாக நின்று போன மாதிரி ஒரு கலெக்டிவ் ஃபீலிங் உருவாச்சு. இந்த குழப்பத்தில் தான் ஒரு முக்கியமான உண்மை மெதுவாக புரிய ஆரம்பிச்சது. நேரம்னு சொல்கிறது இயற்கை கிடையாது, அது மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு. நம்ம எல்லாரும் ஒரு இமேஜினரி லைனுக்குள்ளே வாழ பழகிட்டோம். அந்த லைனுக்குள்ளே தான் இயர்லி, லேட், ஆன் டைம்னு எல்லா டிஃபைனும் பண்ணிக்கிறோம். அந்த லைன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தினசரி வாழ்க்கையே கூட அர்த்தம் இழக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி சிஸ்டம் இருந்ததில்லை. ஒவ்வொரு ஊருக்கும் தங்களோட நேரம் இருந்துச்சு. சூரியன் மேலே வந்தால் காலை, நிழல் சாய்ந்தா மாலை. ஒரு ஊரில் நாள் ஆரம்பிக்கும் போது இன்னொரு ஊரில் இன்னும் இரவாக தான் இருக்கும். இந்த வித்தியாசம் வாழ்க்கைக்கு இயல்பானதாகவே ஏற்றுக்கப்பட்டுச்சு. உலகம் மெதுவாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ரிதம்க்கு மக்கள் மனசும் உடம்பும் பழகி இருந்துச்சு. ஆனால் மனிதன் மெதுவாக இருக்க முடியாதவன். டெக்னாலஜிஸ் வளர ஆரம்பித்ததும் நகரங்கள்லாம் வேறாக டிக் பண்ண ஆரம்பிச்சது. லண்டனில் ஒரு மணி நேரம் இருந்தால் பாம்பேயில் அது இன்னொரு நேரமாக இருந்தது. இந்த வித்தியாசம் சின்னதாக தெரிஞ்சாலும் அதோட ப்ராக்டிக்கல் இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிதாக மாற ஆரம்பித்தது. குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வளர்ந்தப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ரயில்வேஸ் இதெல்லாம் வந்தது தான் உண்மையான பிரச்சனை வெளியில் தெரிஞ்சது. ஒரு ட்ரெயின் ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகும்போது கிளாக்கில் காட்டுற நேரம் வேறு, ஸ்டேஷனில் டைம் டேபிள் வேறு. இதனால் டிலேஸ், கன்ஃபியூஷன்ஸ், ஷெட்யூல்ஸ், மிஸ்மேட்சஸ் எல்லாமே நடந்தது. சில இடங்களில் ஒரு ட்ராக்கில் ட்ரெயின்ஸ் எதிராக வந்ததுனால ஆக்சிடென்ட்ஸ் கூட நடந்திருக்குது. அப்போ தான் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சது, நேரம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருந்தால் பயணம் கூட பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கிறது. இந்த குழப்பம் ரயில்வேஸில் மட்டும் நிற்கலை, பிஸ்னஸ் நிறைய பாதிக்கப்பட்டது. ஒரு ஊரில் அனுப்பின தகவல் இன்னொரு ஊரில் லேட்டாக வந்தது. மீட்டிங்ஸ்க்கு எல்லாமே கேன்சல் ஆச்சு, வேலைகள் போஸ்ட்போன் ஆச்சு. ஒரு கிளியர் ஷெட்யூல் இல்லாமல் உலகம் முழுசும் ஒழுங்கு இல்லாத மாதிரி ஃபீல் உருவாச்சு. நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெக்னிக்கல் ப்ராப்ளமில் இருந்து டெய்லி சர்வைவல் இஷ்யூவாக மாறிப்போச்சு. இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரியலைசேஷனுக்கு கொண்டு வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். இந்த தேவை ஃபிலாசபியில் இருந்து வரல, அது பியூர்லி ரியல் வேர்ல்டு ப்ரெஷர், சேஃப்டி, மணி, ட்ராவல், கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் பாதிக்கிற விஷயமா அது மாறிப்போச்சு. உலகம் ஒரே ரிதமில் ஓடலைன்னா அது ஸ்லோ டிசாஸ்டராக கூட மாறும் அப்படின்னு மனிதன் உணர ஆரம்பித்தான். அந்த ப்ரெஷருக்கான தீர்வு தான் ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ். உலகத்துக்கே ஒரே நேரம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் என்பது தீர்மானிக்கிறதுக்காக மேப்பில் ஒரு இடம் 0 பாயிண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அதுதான் கிரீன்விச். அந்த ஒரு ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து தான் உலகம் முழுசாக நேரம் மெஷர் பண்ண ஆரம்பிச்சது. இது சடன் டிசிஷன் கிடையாது, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸில் இருந்து வந்த ஒரு அன்அவாய்டபிள் அவுட்கம். இன்றைக்கும் நம்ம ஃபோனில் காட்டுற நேரம், ஏர்போர்ட் ஷெட்யூலு,
ரயில்வேஸ் டைம் டேபிள்ஸ், சேட்டலைட் சிஸ்டம்ஸ், ஸ்பேஸ் ஸ்டேஷன் டைமிங்ஸ், இதெல்லாமே அந்த டிசிஷனில் இருந்து தான் சிங்க் ஆகிட்டுருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் இப்போது மனித வாழ்க்கையோட அடிப்படை ரிதமாக மாறி நிற்குது. இந்த ஒரே ரெஃபரன்ஸ் லைன் டைம் வந்ததுக்கு பிறகும் உலகம் மெதுவாக ப்ரெடிக்டாக மாற ஆரம்பிச்சது. முன்னாலெல்லாம் ஒரு கப்பல் எப்போ வரும், ஒரு ரயில் எப்போ போய் சேரும், இதெல்லாமே ஒரு கணிப்பாக தான் இருந்தது தவிர, ஆனால் ஒரே ஒரு நேர அடிப்படை அப்படிங்கிறது வந்ததும் டைம் டேபிள் என்ற கான்செப்ட் உண்மையாக வேலை செய்யவே ஆரம்பிச்சது. இன்சூரன்ஸ், ஷிப்பிங், மிலிட்டரி கோஆர்டினேஷன், வெதர் ரிப்போர்ட்டிங், எல்லாத்துக்கும் டைம் ஒரு முக்கிய ஒரு இன்புட்டாக மாறி போச்சு. ஒரு டிசிஷன் சரியாக எடுக்கப்பட்டால் அதோட பயன் அப்படிங்கிறது பல துறைகளுக்கு ஒரே நேரத்தில் கிடைக்க ஆரம்பிச்சது. நேரம் ஒத்துக்கொள்ளப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது ஒரு நிர்வாக வசதி மட்டும் அப்படின்னு இல்லை, அது மாடர்ன் கோஆர்டினேஷனுக்கு அடிப்படையாக மாறியது. இந்த மாற்றம் ஒரே நாளில் உலகம் முழுசாக ஏற்றுக்கொள்ளப்படலை. கிரீன்விச்சை மையமாக எடுத்துக்கிட்ட முடிவு அறிவியல் தீர்வு மாதிரி தோணுனாலும் அது அரசியல், நிர்வாகம், பாதுகாப்பு எல்லாத்தையும் தொட்டு எடுத்த ஒரு முடிவாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் எங்கள் இடம்தான் மையமாக வரணும் அப்படின்னு சொல்ல ஆசை இருந்தது. ஆனால் நடைமுறை வாழ்க்கை அந்த பெருமை வாதங்களுக்கு இடம் கொடுக்கல. ரயில்கள் காத்திருக்க முடியாது, கப்பல்கள் நின்றுட்டு இருக்க முடியாது, வியாபாரங்கள் எல்லாம் தள்ளி போக முடியாது. அதனால் எதிர்ப்புகள் இருந்தாலும் உலகம் மெதுவாக ஒரே ரெஃபரன்ஸ் டைமுக்கு நகர ஆரம்பிச்சது. இந்தியாவில் இந்த மாற்றம் இன்னும் சிக்கலானது. ஒரே நாட்டுக்குள்ளே பாம்பே டைம், கொல்கத்தா டைம், மெட்ராஸ் டைம்னு பல லோக்கல் டைம்ஸ் இருந்தது. வித்தியாசம் சில நிமிடங்கள் தான், ஆனால் அந்த சில நிமிடங்கள் தான் பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்துச்சு. ரயில் அட்டவணை தயாரிக்கிறவங்க, நிலைய நிர்வாகிகள், பயணிகள் எல்லாருக்கும் குழப்பம். ஒரு ரயில் நேரம் தவறுனா அது சாதாரண தாமதம் இல்லை, அது பாதுகாப்புக்கே கேள்வி அமைந்தது. அதனால் ஒரே நேரம் அப்படிங்கிறது அவசியம்னு அரசாங்கமே முடிவெடுத்துச்சு. அப்போ வேற இந்தியா கிரேட் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. 1906 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அதிகாரப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஐஎஸ்டி முதல்ல 1906 கொண்டு வந்தாங்க. ஆனால் 1947 பிறகு தான் இந்தியா முழுசாக ஒரே அஃபிஷியல் டைமாக சரியாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இது எந்த ஒரு நகரத்துக்கும் முழுசாக சாதகமான முடிவுங்கிறது இல்லை. கிழக்கு மேற்கு இரண்டுக்கும் நடுவில் ஒரு கணக்கு. இது ஒரு ப்ராக்டிக்கல் காம்ப்ரமைஸ். அந்த முடிவு ரயில் இயக்கம், நிர்வாகம், தகவல் பரிமாற்றம் எல்லாத்தையும் சீராக்குச்சு. ஒரே நாட்டுக்குள்ளே ஒரே நேரம் இருந்தால் தான் பாதுகாப்பு, ஒழுங்கு இருக்குதுன்னு அரசும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் அரசு முடிவுகள் உடனே மக்கள் வாழ்க்கையை மாற்றலை. அலுவலகம் ஒரு நேரத்தை பின்பற்றுச்சு, வீடு, பழக்கம், வழக்கம் வேறொரு விதமாக வச்சுக்கிட்டது. நல்ல நேரம், தவிர்க்க வேண்டிய நேரம், ராகு காலம், குளிகை, இந்த மாதிரி பழைய டைம் சென்சஸ் எல்லாமே தொடர்ந்துச்சு. அரசு சொல்கிற நேரமும் மக்கள் வாழும் நேரமும் கூட ஒரே நேரத்தில் கோஎக்ஸிஸ்ட் ஆச்சு. இது கான்ஃப்ளிக்ட் ஆகலை, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கோஎக்ஸிஸ்டன்ஸ் தான் இந்தியா மாதிரி பெரிய நாட்டுக்கு வேலை செஞ்சது. சிஸ்டமை ஏற்றுக்கிட்டாலும் கல்ச்சர் முழுசாக மறையலை. அலுவலக மணி ஒலிச்சாலும் மனசுக்குள்ளே இன்னொரு கணக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதனால தான் நேரம் ஒரு டெக்னிக்கல் சிஸ்டம் மாதிரி மட்டும் இல்லாமல் வாழ்க்கை அனுபவமாகவும் மாறியது. இன்னைக்கு அந்த முடிவோடைய விளைவு எங்கேயுமே தெரியும். ஃபோன் கிளாக்கில், இன்டர்நெட் சர்வர்ஸில், பேங்கிங் சிஸ்டம்ஸில், டிரான்ஸ்போர்ட் ஷெட்யூல்ஸ் எல்லாமே ஒரே நேர அடிப்படையில் சிங்க் ஆகி இருக்குது. இந்த சிஸ்டம் இல்லாமல் மாடர்ன் லைஃப்பை இமேஜின் கூட பண்ணி பார்க்கவே முடியாது. பண பரிமாற்றம், பயணம், தகவல் எல்லாமே இந்த இன்விசிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் மேலே தான் நம்பி இருக்குது. அதே நேரத்தில் இந்த சிஸ்டம் நம்ம வாழ்க்கையை வேகமும் ஆக்கிச்சு. ஒவ்வொரு விஷயமும் நேரத்தோடு கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ரிமைண்டர், அலர்ட், அலாரம், டெட்லைனு இது எல்லாமே உதவிக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் அவங்க எல்லாமே மனசுக்கு அழுத்தத்தையும் தரும் நிலைக்கு வந்துச்சு. ஒரு மினிட் டிலே ஆனால் கூட ஆன்சிட்டி, கோபம், எரிச்சல் அப்படிங்கிறதாக மாற ஆரம்பிச்சது. இது சிஸ்டமோட தவறுன்னு இல்லை, இது அந்த சிஸ்டத்துக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம். இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டப்போ மனிதன் அதை கட்டுப்படுத்துவான் அப்படிங்கிறதான் நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அந்த சிஸ்டம் மனுஷனை கட்டுப்படுத்த ஆரம்பித்த மாதிரி ஃபீல் வருது. வேலை நேரம், ப்ரொடக்டிவிட்டி ஹவர்ஸ், அப்புறம் ரெஸ்பான்ஸ் டைம், எஃபிஷியன்சி மெட்ரிசஸ் எல்லாமே நேரத்தோட லிங்க் ஆகிருக்குது. இது இயற்கை வாழ்க்கைக்கு எதிரானதுன்னு இல்லை, ஆனால் இது ஒரு
கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஒரு நாள் முழுக்க கிளாக்கை பார்க்காம வாழ முடியாத நிலை அப்படிங்கிறது இப்போலாம் உருவாகியிருக்கு. இதுதான் இந்த இன்விசிபிள் அக்ரிமெண்ட்டோடைய மாடர்ன் சைடு எஃபெக்ட். அது உதவியும் செய்து அதே நேரத்தில் சுமையும் தருது. இந்த கதையின் மையம் இங்கே தான் இருக்குது. நேரம் இயற்கை என்பது இல்லை, அது மனிதர்கள் ஒருத்தங்க ஒத்துக்கிட்ட ஒரு ஒழுங்கு. ஆனால் அந்த ஒழுங்கு இல்லாமல் உலகம் சீராக இயங்கவே இயங்காது. அதே நேரத்தில் அந்த ஒழுங்கு மட்டும் இருந்தால் வாழ்க்கை முழுமையும் ஆகாது. இந்த 2 உண்மைகளுக்கு நடுவில் தான் மனுஷ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் எல்லா கடிகாரங்களும் அமைதியாக இருந்தால் உலகம் என்பது உடையாது. ஆனால் மனிதனுக்கு ஒரு பாஸ், இடைநிறுத்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பாஸில் தான் நம்ம வாழ்க்கையை யார் நடத்துகிறாங்கங்கிறது தெளிவாக தெரியும். அது அந்த இன்விசிபிள் சிஸ்டமை நாம் பயன்படுத்துகிறோமா இல்லை அது நம்மளை பயன்படுத்துதா, அந்த கேள்வி அப்போ தான் தோணவே ஆரம்பிக்கும். நாளைக்கு காலையில் அலாரம் அடிக்கும், ரொட்டீன் தொடரும். இந்த சிஸ்டம் மாற போகிறதில்ல, ஆனால் இந்த புரிதல் மாறலாம். நேரம் ஒரு உண்மை இல்லை, அது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நாம் எப்படி வாழ்கிறோம், எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறோம், அதிலிருந்து நாம் எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கிறோம், இதுதான் மனிதனுக்கான ஒரு உண்மையான தேர்வாக இருக்கும். டைம் இஸ் கோல்டு இல்லையா? ஸோ நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் தான் இருக்குது இந்த விஷயம். இந்த முடிவுக்கு பிறகு நேரம் பற்றின மனிதனுடைய குழப்பம் அப்படிங்கிறது முழுசாக தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் ஒரே நேரத்தை ஏற்றுக்கிட்டாலும் அந்த ஒப்பந்தம் நிரந்தரம் இல்லைன்னு சில சம்பவங்கள் தொடர்ந்து நினைவூட்டிக்கிட்டே தான் இருக்குது. உலகத்தில் அதிகமான டைம் ஜோன்ஸ் இருக்கிற நாடு ஃப்ரான்ஸ். மெயின்லேண்டுன்னு இல்லை, ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ் இதெல்லாமே சேர்த்து தான் காரணமாக இருக்குது. ஒரே நாட்டுக்குள்ளேயே பல நேரங்கள். இது நேரம் இயற்கை கட்டுப்பாடு இல்லை, மனித எல்லைகளால் உருவான ஒரு ஒழுங்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. 2011 சமோவா ஒரு முழு நாளையே ஸ்கிப் பண்ணிடுச்சு. காலண்டரில் இருந்து ஒரு தேதியே நீக்கப்பட்டுச்சு. காரணம் வியாபாரம், உலக சந்தை, வேலை நாட்கள், எந்த இயற்கை சட்டமும் இல்லை, மனிதன் எடுத்த ஒரு முடிவு ஒரு நாளை வாழாமலேயே கடக்க வச்சிருச்சு. டே லைட் சேவிங் டைம் அப்படிங்கிறது இன்னும் பல நாடுகளில் டிபேட்டில் தான் இருக்குது. சில நாடுகள் அதை பின்பற்ற தான் செய்து, சில நாடுகள் முழுசாக அதை கைவிட்டு போயிடுச்சு. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்த்துக்கலாம். 140 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த உலக நேர முடிவு இன்றைக்கும் மாற்றத்துக்குள்ளேயே தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையாக தெரியுது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒன்று தெளிவாக இன்னொன்று தெரியும். நேரம் ஒரு கண்டுபிடிப்புங்கிறது இல்லை, நேரங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு இல்லை, அது ஒரு நிரந்தர உண்மையும் இல்லை. மனிதர்கள் வசதிக்காக ஒத்துக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட். தேவைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும், நிலைக்கு ஏற்ற மாதிரி அது உடையும். ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வாழ பழகிட்ட மனிதன் அதை மறந்து போயிடுறான். அலாரம், டெட்லைன், டிலே, பதட்டம், இது எல்லாமே இயற்கை எதிர்வினை இல்லை, நாம் ஏற்றுக்கிட்ட ஒழுங்கின் சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஒரு நாள் எல்லா கடிகாரங்களும் நின்று போச்சுன்னா உலகம் உடையாது. ஆனால் இந்த ஒழுங்கு நம்ம வாழ்க்கையை எவ்வளவு ஆழமாக கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தான் அப்போ புரியும். நேரம் நம்ம வாழ்க்கையை உருவாக்கலை, நாம தான் நேரத்தை உருவாக்கியிருக்கோம். ஆனால் ஒரு முறை உருவாக்கிய பிறகு அதுக்குள்ளே நாம் வாழ பழகிட்டோம். அந்த பழக்கம் வசதியாக மாறுதா, கட்டுப்பாடாக மாறுதா, அதை கவனிக்கிறது தான் இந்த கதையின் உண்மையான முடிவாக இருக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இதோடைய பயனே இருக்குது. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த சண்டே இதே மாதிரி எந்த டாப்பிக்கில் டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ஸ் ஸ்டோரி வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய டாப்பிக்கோட கதையாக மாறும். கதையின் மடியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு 10:20 11:20 வரைக்கும் லைவில் நான் ஒரு அமைதியான கதையை கேட்டுட்டு நிம்மதியாக தூங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.